கோவை மாநகராட்சி பல முறை தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி பல கட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எங்களோட ஒரே கோரிக்கை D62 படி சம்பளம் வழங்கக்கூடியதான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு முறை போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தைகள் ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பாடுச்சுன்னா இன்னி வரைக்கும் கிடையாதுங்க. அதுக்கு எதிர்மாறாக பழைய சம்பளமே இந்த டைம் போட்டுருக்காங்க. போன டைம் எங்களுக்கு சொன்னது 678 ரூபா நாங்கள் போடுறோன்னு சொல்லி சொன்னது. ஆனால் இன்னி வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வழங்கப்படல. ஒரு மாத காலம் ஆச்சுங்க. இன்னும் எங்களை ஏமாற்றி தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த ஊதியத்தை வழங்க சொல்லி தான் நாங்கள் இது பண்ணுறோம். D62 படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க. ஐயா 770 ரூபா 778 ரூபா. கோவை மாநகராட்சி நிர்வாகம் பலமுறை போராட்டம் நடத்தி எங்கள் தொழிற்சங்க தலைவர்களை அவமதிக்கும் விதமாகவும் தொழிலாளரை ஏமாற்ற விதமாகவும் கடந்த முறை பேச்சுவார்த்தை ஒப்புக்கொண்டபடி சம்பளம் ரூபாய் 678 வழங்கவில்லை. கூடுதலாக சம்பள ரசீதும் தருவதாக உறுதியளித்தார்கள். ஆனால் இன்று வரை வழங்கப்படவில்லை. ஏமாற்றமான தொழிலாளர்கள் ஒன்று கூடி இன்னைக்கு கலெக்டர் முன்னாடி எனக்கு உட்காந்துருக்குறோம். எல்லாரும் பழைய ஊதியமே போட்டுங்க 483 ரூபா போட்டுக்கிறாங்க. பழைய ஊதியமே கேட்டேங்க. கேட்டு கரெக்டான பதில் எங்களுக்கு வரலைங்க இனி வரைக்கும். நாங்கள் போகிறோம் போங்கன்னு வாய் மூலியமாக சொன்னதாங்க 678 ரூபா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்குள்ள போராட்டம் பண்ணுங்க. அப்போ பேச்சுவார்த்தையில் 678 ரூபா உங்கள் சம்பளம் போடுறேன்னு சொன்னது மாநகராட்சி நிர்வாகம். ஆனால் இன்னி வரைக்கும் அதை வழங்கலைங்க. இப்போ சொல்லுங்க, எங்களுக்கு மாவட்ட அறிவித்த ஊதியம் கட்டாயங்கள் வழங்கணும். இரண்டாவது, இப்போ சென்ற முறை போராட்டத்தின் போது சொன்ன 678 ரூபா சம்பள ரசீதும் உடனடியாக வழங்க வேண்டும். இல்லைன்னா அந்த போராட்டம் தொடருங்க. மிக வீரியமாக கொண்டு போவோம் போராட்டம். இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தினக்கூலி தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட் பணியாளர் ஒன்றும் கிடையாதுங்க. தினக்கூலி தூய்மை பணியாளர் தான் நாங்கள் இருக்கோம். எல்லாம் கூடியிருக்கிறோம். எல்லாமே அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இதுக்கு இப்போ ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க. அடுத்த கட்டம் போராட்டம் எங்கள் போராட்டத்தை தளர்றது நம்ம கோவை மாநகராட்சி தான். அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். என் பேர் ஜெய்பம் கார்த்திக்ங்க. இந்த இடத்துல ஒரு 3 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்திருக்கிறோம். எப்படின்னா, நாம் மும்பை மறந்த மாடுகளை போல இருக்கிற அதிகாரிகள் திட்டமிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. கோவை மாநகராட்சி ஊர்ல காலையில் 5 மணிக்கு யாருக்கு ரோல் கால் இல்ல. நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய போராட்டம் போன முறை மாநகராட்சியில இந்தியாவில் யாருக்காவது காலையில வேலை நேரம் இருக்கான்னு கேட்டா இந்த உலகத்துல யாருக்கும் வேலை நேரம் இல்லை. எப்படி ஏமாற்றப்பட்டோம்னா போன மாசம் நம்ம போராட்டம் பண்ணோம். ஒரு மாசமா தொழிற்சங்க தலைவர் ஒவ்வொரு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு தொழிற்சங்க தலைவரே வாழ்வாதாரத்தை அளிக்காதே, வாழ்வாதாரத்தை அளிக்காதே, கடைகளை தகர்ப்போம். ஜெய் பீம் ஜெய். அவங்களை உள்ள சொல்லுங்க. என் பேர் ஈரா தமிழ்நாடு செல்வம். தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொதுப்பணியாளர் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கோவை மாநகராட்சியில் பணிபுரிகின்ற தினக்கூலி தொழிலாளர்களான துப்புரவு பணியாளர்கள், மலேரியா டிபிசி பணியாளர்கள், குடிநீர் விநியோக பணியாளர்கள், ஓட்டுநர், கிளீனர் உள்ளிட்ட தொழிலாளிகளுடைய நியாயமான சம்பள கோரிக்கை அரசாணை 62 படி கடந்த 7 ஆண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளோம். இருப்பினும் இந்த அரசாணை சம்பளம் என்பது இன்று வரைக்கும் எங்களிடத்தில் கிடைக்கவில்லை. இதுக்காக பல கட்ட போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. ராஜாமணி அவர்கள் ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஒரு முறையும், சமரன் ஆட்சித்தலைவராக இருக்கும்போது ஒரு முறையும், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். இன்று தற்சமயம் வந்தவர்களை சந்தித்து மனு அளித்தோம். இருந்தாலும் அவர்கள் அறிவித்த அரசாணை 62 படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த உத்தரவை அமுல்படுத்திவிட்டார்கள். ஆனால் அரசாணை 62 அமுல்படுத்துவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அரசுக்கு கோப்புகள் அனுப்பி விளக்கம் கேட்கிறதாக கூறி வந்தார்கள். அதன்படி மாநகராட்சி அறிவித்த கோரிக்கையின்படி நகராட்சி நிர்வாக இயக்குநர் அவர்கள் கடந்த 27/10/2023 ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். அந்த சுற்றறிக்கையில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் அரசாணை 62 படி குறைந்தபட்ச சம்பளம் வழங்க சொல்லி உத்தரவு வழங்கியும் ஓராண்டு காலுக்கு மேலாகியும் இன்று வரை வழங்கப்படவில்லை.
இப்போ வந்து மினிமம் வேஜ், அதாவது அரசாணை 13,000 அடிப்படை சம்பளம், இதர சலுகைகள், விலைவாசி புள்ளியை பொறுத்தளவு இப்போது தொழிலாளிக்கு இந்த வருடம் கிடைக்க வேண்டிய சம்பளம் 24,500க்கு மேல இருக்கு ஒரு தொழிலாளி. இப்போ வாங்குறது நாங்கள் வந்து 15,640 ரூபா வாங்குறோம். ஆமா, 24,000 11 போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிறோம். 5 நாள் போராட்டம், 2 நாள் போராட்டம், தொடர் போராட்டம், கிட்டத்தட்ட 11 போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது. 7 ஆண்டுகளில் 11 போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், மக்கள் தொழிலாளி போராட்டம் பண்ணியிருக்கிறோம். இதுவரை இந்த அரசாணை 62 நடைமுறைப்படுத்துவதற்கு மாநகராட்சி தயார் 4 வாட்டி இருக்குங்க. 4 பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அதாவது மாநகராட்சி நிர்வாக ஆணையருக்கு Eid Mubarak, everyone. Today we celebrate Eid ul-Adha, the festival of sacrifice, which we do on the remembrance of Ibrahim, Prophet Ibrahim, who is widely known as Prophet Abraham. So this is the day of sacrifice. Today we share joy, but at the same time our hearts are firm and saddened because of the pain and sacrifice that our brothers and sisters are going through in Palestine. We know this is the festival of sacrifice, but instead of just meat and food that we are sharing here, we are sacrificing here. Our people in Palestine, our brothers and sisters in Palestine are sacrificing their own lives, their own homes, their own relatives, their own father and mother. This is saddening to us. So today we stand in solidarity with Palestine. This celebration is a remembrance and a resistance to the support that we are showing to the people of Palestine, to the people of the world, because we insist on peace. We insist on brotherhood. Once again, Eid Mubarak, everyone. Your name? My name is Fayaz Ahmed. That's enough. வெளியே எப்படி இருக்கிறீங்க மட்டும் எப்படி ஒத்துக்க மாட்டேன் நடைமுறைப்படுத்த
அரசே